இன்னைக்கு நாம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நம்ம ஊர் மிக்சர் மாதிரி தான். ஆனா ஓட்ஸ்ல செய்ய போறோம். இந்த ஓட்ஸ் மிக்சர்ல நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு பெனிஃபிஷியலா இருக்கிற நிறைய சீட்ஸ் இதுல ஆட் பண்றோம். இது எல்லாமே நார்மலா நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் ஹெல்த்தி ரெசிபீஸும், வெயிட் லாஸ் ரெசிபீஸ், குழந்தைங்களுக்கு தேவையான ஆரோக்கியமான ரெசிபீஸ் எல்லாமே வீட்ல எப்படி செய்றதுன்றத பார்க்கறதுக்கான சேனல் தான் இது. என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா உணவு ஜில்லாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா ஹெல்த்தி ரெசிபீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இப்போ நாம இந்த ஹெல்த்தி ஓட்ஸ் மிக்சர் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சர் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஓட்ஸில் ஒரு 4 டைப் இருக்குது. இது மிக்சர் செய்கிறதுக்கு இந்த ரோல்டு ஓட்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். ரோல்டு ஓட்ஸு இல்லைன்னா ஸ்டீல் கட் ஓட்ஸ் இது ரெண்டுமே இந்த மிக்சர் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டுத்துலேயுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. பட் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். இப்போ இதை இந்த பேனில் போட்டுட்டு நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா இது அடிப்பிடிக்காமல் தீயாமல் இருக்கணும். ஓட்ஸில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இது. விட்டமின் பி இருக்கிறதால நம்ம ஸ்கின்னுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ளஸ் இது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது சாப்பிட்றது சிறந்ததாக இருக்கும். இப்போ இது நல்லா கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை. அடுத்து 1/2 கப்பு அவல் எடுத்திருக்கேன். ஒயிட் அவல் இது. சிகப்பு அவல் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லது. என்கிட்ட ஒயிட்டில் தான் இருக்கிறதால நான் இது போட்டுக்கிறேன். இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ்க்கெல்லாம் குறிப்பிட்ட மெஷர்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா இது பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வறுத்த அவலையும் இந்த ஓட்ஸோடு சேர்த்துக்கலாம். அடுத்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ரா ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும். அதனால் எப்போவுமே ஃப்ளாக்ஸ் சீட்ஸை ரோஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸை ரோஸ்ட் பண்ணுறதால தான் நமக்கு அதோட இருக்கிற ஃபுல் நியூட்ரிஷனும் நமக்கு கிடைக்கும். அதில் ரோஸ்ட் பண்ணுறதால ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு தேவையானது கிடைக்குது. இதை வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். தீயாமல் பார்த்துக்கோங்க. மோர் தென் 7 மினிட்ஸ் இதை ஃப்ரை பண்ணக்கூடாது. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பாருங்கள், ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். லைட்டாக ஷைனிங்காக கொஞ்சம் குண்டு குண்டாக ஆன மாதிரி இருக்கும். வெடிக்க ஆரம்பிக்கும், பாப்பப் ஆகும். இதையும் இப்போ இந்த பவுலில் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 1/2 கப் அளவு சன்ஃப்ளவர் சீட்ஸ், இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதால நம்மளோட போன்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளஸ் இது ஆன்டி ஆக்சிடென்ட் மினரல்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு சீட். இது ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய பெனிஃபிஷியலான விஷயங்கள் இந்த சன்ஃப்ளவர் சீடில் இருக்குது. இப்போ இதை நல்லா வறுத்துட்டோம். இதையும் அந்த பவுலில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பம்கின் சீட்ஸ் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். பம்கின் சீட்ஸை ரெகுலராக எடுத்துக்கிறதால கேன்சர் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர் ரிச், இந்த மாதிரி ஏகப்பட்டதை சொல்லிகிட்டே போகலாம். பம்கின் சீட்ஸும் அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு. இப்போ இந்த பம்கின் சீட்ஸையும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இந்த பவுலில் மாற்றிக்கலாம். இந்த ஓட்ஸ் மிக்சருக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கோகோனட் ஆயில் இருந்ததுன்னா அது கூட ரொம்ப நல்லது. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 கப்பு வேர்க்கடலை, கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே எடுத்திருக்கேன். ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் பால் பெருங்காயம். பெருங்காயம் பவுடர் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்றதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். 2 டீஸ்பூன் சீரகம், 4-5 பாதாம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேஷ்யூஸ், பிஸ்தா இந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரே 1 காஞ்ச மிளகாய். வானலியில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலை ஊற்றிட்டு
வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இது 2யும் முதல்ல ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இது 2ம் ஃப்ரை ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அதனால கொஞ்சம் கூடவே நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது 2ம் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் பாதாமையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். எல்லாமே நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. அடுத்து ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த ஆயில்லையே. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வரணும். இப்போ இந்த நட்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ பெருங்காயம், ரெட் சில்லி பவுடர் இது 2யும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பவுலில் ஆட் பண்ணிடலாம். ஃபைனலாக ரெட் சில்லி பவுடர் இந்த சூட்லேயே ஆட் பண்ணிட போகிறோம். இந்த மிக்சருக்கு தேவையான உப்பையும் இப்போவே ஆட் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சமாக சாட் மசாலா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். வேண்டாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நல்லா ஒரு வாட்டி டாஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கரண்டியால் நல்லா கலரி எடுத்து வச்சுடுங்க. ஹெல்த்தியான ஓட்ஸ் மிக்சர் ரெடி பண்ணிட்டோம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இதை தாராளமாக சாப்பிட்லாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் கண்டெய்னரோ இல்லை ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இதை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். கெடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே ட்ரை ஐட்டம்ஸ், நம்ம ரெட் சில்லி பவுடர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோன்றதால கெடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். கண்டிப்பாக லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கமெண்ட்ஸும் பதிவிடுங்க. தேங்க்யூ.